நம்ம எதிர்பார்த்த எல்லா சம்பவங்களுமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு தர்ஷாவ தான் உள்ள விடுவாங்கன்னு நெனச்சேன். பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட்டு சுனிதா அண்ட் வர்ஷினி வந்து வந்திருக்காங்க. பட் சூப்பர்ங்க. சுனிதாவுமே வந்து பாயிண்ட்டா பேசுற ஒரு ஆள் தானே. ஸோ வந்து உள்ள வந்தத பார்த்தோனே, அங்க யார் மூஞ்சிலயுமே சந்தோஷம் இல்ல பவித்ராவ தவிர. பவித்ரா மட்டும் தான் கொஞ்சம் சிரிச்சாங்க. மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸே மாறிருச்சு. ஐயோ! மரண பீதி யார் என்ன சொல்ல போறாங்களோ? அப்டின்ற மாரி நம்ம விஷாலாலாம் ஐய்யயோ! அவங்கள கேட்ட கேள்விலாம் இருக்கு பார்த்தீங்களா? சுனிதா அப்டியே நச்சுன்னு ஆன் ஃபேஸ் வந்து சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரோமோ 1ல வந்திருக்கு. பிளஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 மினிட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, லைவ்லயுமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப லைவ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா கூட, சுனிதா அண்ட் வர்ஷினி உள்ள வந்திருக்கிறத வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ பார்க்கணும் அப்டின்னா, டக்குன்னு போயிட்டு லைவ் போடுங்க. ஸோ லைவ் பார்க்க முடியாதவங்களுக்கு இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு அப்டின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ சுனிதா பார்த்தீங்கன்னா, உள்ள வராங்க. அவங்க வந்தோனயுமே கேட்கிற மொத கேள்வி அதான். "என்னடா எல்லாரும் என்ன பார்த்துட்டு ஒரு மாரி சோகமா இருக்க மாரி இருக்கீங்க. யாருமே சந்தோஷமா இருக்க மாரி தெரியலையே" அப்டின்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம முத்துவ பார்த்து என்ன கேட்குறாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்து சூப்பரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க" அப்டின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு அவருக்கு வந்து ஒரு அட்வைஸ குடுத்துருப்பாங்க. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து உங்களோட ஸ்ட்ரெங்த். அது வந்து நல்லா இருக்கு. கேம் நீங்க விளையாடுறீங்க நல்லா இருக்கு. பட் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றப்போ, உங்களுக்கு வந்து சில பேர் ஜால்ரா அடிக்கிறாங்க தெரியுமா? நீங்க அவங்க சைடு வந்து சாஞ்சிடுறீங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பாயிண்ட்ட போட்டு உடைச்சுட்டாங்க. அவரு உடனே, "ஓ! ஓகே. நான் இந்த ஆங்கிள்ல இருந்து நான் யோசிக்கணுமா?" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ நம்ம சுனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க தான் நல்லா யோசிப்பீங்க. உங்களுக்கே தெரியும் யார் அத வந்து பண்ண போறா அப்படின்ட்டு. ஸோ நீங்க பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க." அப்படின்ற மாரி ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. அடுத்து சுனிதா முத்துக்குமரன பார்த்து கேட்குறாங்க, "நான் வெளிய போன வீக் வந்து நீங்க ஏன் வந்து சர்ப்ரைஸ் ஆனீங்க? ஏன் ஷாக் ஆனீங்க? என்ன நாமினேட் பண்ணதே நீங்க தானே?" அப்படின்றப்போ நம்ம முத்து வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவாரு. "நான் என்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்லாம் பேசுவாரு. நம்ம சுனிதா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, "ஓ! என்னையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா? நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஷாலு. ஐயோ! நம்ம நெனச்சத அப்படியே கேட்ட மாரி இருந்தது எனக்கு. "நல்லா விளையாடுறடா! 2 பொண்ணுங்களோட நல்லா விளையாடி, வாரம் வாரம் வெளிய அனுப்பிட்ட தானே 2 பொண்ணுங்களையும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "என்ன ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணிட்டு இருந்தியா? ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. எல்லாரையுமே லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சாவடிச்சுருவேன்டா உன்னன்ற" மாரி சொல்றாங்க. ஸோ ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, விஷால கூட்டிட்டு போய் தனியா உட்கார வச்சு பேசுற மாரி ஒரு சீன் இருக்கு. அது இன்னும் லைவ்ல வந்து வரல. அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்ன உனக்கு ஒரு பக்கம் பெண்டன்ட் வருது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டோ ஏதோ செயினோ ஏதோ ஒண்ணு வருது. என்ன பண்ணிட்டு இருந்த?" மாரி சொல்றாங்க. விஷாலோட ஃபேஸே வந்து மாறுது. இப்போவாவது விஷால் வந்து அத அக்செப்ட் பண்ணிப்பாரா? இல்ல இப்பவுமே கிடையாது. நான் 2 பேருமே ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஓப்பனா சொல்லி தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா அவங்க தான் வந்து என்கிட்ட இது பண்ணாங்கன்ற மாரி சொல்லுவாரா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தீபக். அவரு வந்து பயப்படவே வேணாங்க. உண்மையிலேயே அவரு வந்து யார பத்தியும் அந்த அளவுக்கு பின்னாடி பேசல. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்திருக்காரு. ரொம்ப எத்திக்கலா வந்து இந்த எத்திக்கல் அப்படின்னு அடிக்கடி இந்த இதுல சொல்லுவாங்க தெரியுமா? இந்த சீசன்ல. அந்த மாரி எத்திக்கலா இந்த ஃபுல் கேமே விளையாண்டது வந்து தீபக் அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உள்ள வரவங்க யாரையுமே நெனச்சு அவர் பயப்பட வேணாம். ஸோ அதே மாரி சுனிதாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீங்க உங்களோட கேமே வந்து செம்ம கிளாஸா இருக்கு. அந்த டெக்கோரம் வந்து நீங்க சூப்பரா மெயின்டெயின் பண்றீங்க. நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். எந்த நெகட்டிவுமே கிடையாது உங்க கேம் எனக்கு பார்க்குறப்போ. நீங்க இப்படியே கன்டின்யூ பண்ணுங்க." அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அடுத்து பவித்ராவ பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இப்போ தான்டா எனக்கு தெரியுது. ஏன் வந்து உன்ன எல்லாரும் தெரியலன்னு சொல்றாங்கன்னு. பட் இட்ஸ் ஓகே. உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மக்கள் இருக்காங்க. இந்த இடம் வரைக்கும் நீ வருவ அப்படின்றது நாங்கலாம் நெனச்சு கூட பார்க்கல. ஸோ நீ இப்ப எப்படி இருக்கியோ, நீ அப்படியே இரு. நீ எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்க வேணாம்." அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுவுமே ரொம்ப கரெக்ட்டான அட்வைஸ் தான். ஏன்னா, பவித்ரா வந்து சரியா பேசல. நீங்க வந்து நெறைய இன்புட்ஸ் குடுக்கல. உங்க வாய்ஸ் கேட்கல அப்படின்னு சொன்னப்போ, அவங்க நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணதெல்லாம் ஒரு மாரி எனக்கு பார்க்கறதுக்கு ஆர்டிபிஷியலா இருந்தது. அதெல்லாம் பண்ணாம பவித்ரா இப்படி இருக்கிறதே ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா இருக்கிறதே 8 பேரோ, 10 பேரோ தானே. ஸோ அதுல நீங்க வந்து தெரியறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. 20 பேர கம்பேர் பண்றப்போ ஈஸி. ஸோ அதனால நீங்க தனியா எஃபோர்ட் போட்டு கத்தி பேசணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா, இது வந்து அருணே கூட சொல்லியிருப்பாரு. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, பவித்ரா வந்து ஒண்ணு கன்டென்ட் இருக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இல்ல அவங்க தான் கன்டென்ட்டாவே இருக்கணும் அப்படின்றத அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ நீங்க போய் அவங்க கிட்ட என்ன உட்கார்ந்து பேசினாலும் அவங்க லிசன் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி அருணே வந்து சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியலா பவித்ரா ஒரு விஷயத்த பண்ணாம, பவித்ரா பவித்ராவாவே இருக்கலாம் அப்படின்றது தான் நானும் ஃபீல் பண்றேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லீனுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? "நீ வந்து ஒரு கேம் விளையாடுற பாரு, நீ வந்து உள்ள வரப்போ நீ என்ன சொன்ன? நான் வந்து இண்டிவிஜுவலா வந்து நான் தனியா விளையாடுவேன் அப்படின்னு தானே நீ சொன்ன. ஆனா இந்த ஃபுல் ஷோலயே உனக்கு மட்டும் தான் எப்பவுமே ஒருத்தர் தேவைப்பட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. அதையும் அவங்க இன்னும் என்ன மாரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஓட்ஸ் ஸ்ப்ளிட் பண்றதுக்காக தான் இத பண்ற. யாருக்கு ஓட் நெறைய வருதுன்னு பார்த்து அவங்களோட போய் பேசி அவங்க ஓட்ஸ வந்து நீ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற. ஸோ இப்ப பாரு நீ வந்து குளோஸா இருந்து இப்போ ஒருத்தவங்கள கூட அனுப்பிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிய தான் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ இத இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்கப்போவே அந்த சைட்ல இருந்து வர்ஷினி என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின பார்த்து நான் அத வந்து உங்ககிட்ட தனியா சொல்றேன் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இத பேசுறப்போவே நடுவுல பார்த்தீங்கன்னா, ரயான் அண்ட் சௌந்தர்யா வந்து ஜாக்லின பத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது ஜெஃப்ரிய வந்து ஜாக்லின் சொன்னாங்க. ஆனா வந்து வாரம், வாரம் வந்து ஆள மாத்திட்டே இருக்கிறது நம்ம ஜாக்லின் தான் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து ரயான் அண்ட் சௌந்தர்யா பேசியிருப்பாங்க. இன்ஃபாக்ட் அத பேசுறப்போவே என் மைண்ட்ல ஓடுன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாயிண்ட்ட ஃபர்ஸ்ட்டு ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜின்னு எந்திரிச்சு சொன்னது ரயான் தான். ரயான பேக்கப் பண்றதுக்கு தான் வந்து ஜாக்லின் எந்திரிச்சு ஒரு பாயிண்ட்ட சொல்லுவாங்க. ஆனா இத வந்து ரயானே வந்து சௌந்தர்யா கிட்ட உட்கார்ந்து, "ஜாக்லின் இப்படி சொன்னாங்க தெரியுமா? அவங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து அவரு அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ அதையுமே வந்து
சுனிதா வந்து அங்கேயே மென்ஷன் பண்றாங்க. "நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்க தெரியுமா?" ஸோ அந்த மாரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுதுன்ற மாரி ஜாக்லின பார்த்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அண்ட் கடைசியா சௌந்தர்யாவ பார்த்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து எவ்ரி வீக் சேவ் ஆகுற. உனக்கு வந்து எக்கச்சக்கமான லவ் அண்ட் சப்போர்ட் வெளிய மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியுது தானே? ஸோ உன்னோட கான்ட்ரிபியூஷன் இந்த கேம்க்கு என்ன அப்படின்றத சொல்லு. ஏன்னா எல்லா டைமுமே நீ மூஞ்ச இப்படி தான் வச்சுக்கிற. ஒரு டாஸ்க்ன்னு வந்தா கூட நீ உய்யன்னு மூஞ்ச மாத்தி வச்சுக்கிற இல்லையா? ஸோ அப்போ உன்ன வோட் பண்றாங்க அத்தன பேர் அப்படின்றது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்காக நீ என்ன பண்ணியிருக்க இந்த கேம்ல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சௌந்தர்யா ஒரு மாரி டக்குன்னு டென்ஷன் ஆகி, "நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் விளையாடியிருக்கேன். டாஸ்க்ல என்னோட முயற்சிய நான் போட்டுருக்கேன். இந்த இடம் வரைக்கும் வந்து நிக்கிறேன்னா, அவன் ஒண்ணும் சும்மா எதுவுமே பண்ணாமலாம் வந்து நிக்கல." அப்படின்ற மாரி அவங்க கொஞ்சம் ஒரு மாரி ஹர்ட் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கு தான் சுனிதா திரும்ப இப்ப என்ன மாரி சொல்றாங்க, அத அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேற மாரி சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் வந்து இத வந்து எதுக்கு நீ வந்து உடனே டிஃபென்சிவ் மோடுக்கு போற? நான் அதுக்காக சொல்லல. நீ இந்த கேள்விய வந்து மக்களுக்கு நீ வந்து பதில் சொல்லப் போற. நீ என்ன உன் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற பதில நீ மக்களுக்கு சொல்லப் போற. நீ இத அப்படி எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் இருந்தாலும் சுனிதா ஸ்டார்ட்டிங்ல கேட்டது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருந்தது. ஸோ இப்போ நான் குயிக்கா போயிட்டு திரும்ப லைவ வந்து கன்டின்யூ பண்ண போறேன். ஏன்னா, அவங்க நெறைய விஷயங்கள் ஒரு கண்டஸ்டன்ட்லயா உட்காந்து பேசுறதுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து யார் வரப்போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஆர்வமா இந்த தர்ஷிகா வரத்துக்கு தாங்க வெயிட் பண்றேன். எப்பங்க தர்ஷிகா வருவாங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இப்போ விஷால் தர்ஷிகா வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் தர்ஷிகாவ பிரெயின் வாஷ் பண்ணி இவர வந்து இவர சைடு வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கன்வின்ஸ் பண்ண போறாரா அப்படின்றது தெரியல. ஸோ ஓகேங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.